வணக்கம் அபர்காம். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மற்றும் டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் அந்த பகுதியில் தடயங்களை சேகரித்து வந்தனர். இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதாவது இதைவிட ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு முடியாது. ஒவ்வொரு முறையும் நினைப்பதற்குள் அதனில் மோசமான ஒரு நிகழ்வு இந்த விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறி வருகிறது. காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையினர் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமற்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் 2 மணி அளவில் துணை ஆட்சியர் தலைமையில் எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்பொழுது அதிகாரிகள் தொடர்ந்து அந்த குழு அமைத்து இந்த பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் குறித்தும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் தற்பொழுது அதிரடியாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது இந்த பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் சேலம் அதாவது எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பழைய எடப்பாடி பகுதியை சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஆதி என்கிற ஆதித்யா என்ற 20 வயது இளைஞரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இதனுடைய யாரிடம் தொடர்புள்ளதா, அதாவது மற்றவர்கள் யார் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி.